இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம இன்றைக்கான தெய்வ செய்திக்கே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பேசுறத பத்தி நம்ம நிறைய டாபிக்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ யாக்கோபு மூலயமா தேவன் என்ன சொல்றாருனாக்கா, நம்ம கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், ஆனா பேசுறதுக்கு என்ன இருக்கணுங்க, தாமதமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய 10 கேள்விகள் வேதத்தின் அடிப்படையில் என்ன அப்படின்றது. ஏன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. நம்ம யாரை போல பேசணும்னாக்கா அல்டிமேட்டா இயேசு கிறிஸ்துவ போல இருக்கணும் எல்லா எல்லா விதத்திலும் இல்லைங்களா? ஸோ அதுல பேசுவதிலையும் நம்ம வந்து அவரை தான் ஃபாலோ பண்ணணும். அதனால பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய 10 கேள்விகள். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் பேசுறது உண்மையா அப்படின்ட்டு இல்லைங்களா? ஸோ இப்போ பொய் பேசுறது என்ன ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப நார்மல் ஆயிட்டுக்குதுங்க இப்போ இருக்கிற உலகத்துல. பொய் பேச தெரியாதவங்கள வந்து ரொம்ப என்னங்க, உங்களுக்கு பொழிய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேவலமா பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குதுங்க. பொய்ன்றது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அருவருப்பா பார்க்கப்பட்டது. இன்னைக்கு அது இல்லைனாக்கா லைஃப்ல நம்ம முன்னேற முடியாது. பொய் பேசினாதான் நாங்கள் லைஃப்ல நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம மேலே வர முடியும் அப்படின்ற அந்த லெவலுக்கு வந்து ஆயிட்டு இருக்குது. தேவன் வந்து எது அருவருப்புன்னு சொல்றாரோ அது இப்போ ரொம்ப நார்மல் ஆயிடுச்சுங்க இல்லைங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25, எபேசியன்ஸ் சாப்டர் 4:25ல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபேசியன்ஸ் சாப்டர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் திறனுடனே மெய்யை பேச. பாத்தீங்களா, பொய்யை கலைத்து பேசணும், உண்மையை பேசணும்ன்றாரு. இதை வந்து ஒரு கட்டளையாவே தீர்க்கதரிசி மூலியமாக நிறைய இடத்துல தேவன் பழைய ஏற்பாடுல பேசியிருக்கிறாரு. ஜெகரியா தீர்க்கதரிசி மூலியமா என்ன சொல்றாருன்னா, ஜெகரியா 8ஆம் அதிகாரம் 16லங்க, ஜெகரியா சாப்டர் 8:16ல, ஜெகரியா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனுடனே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். வாசல்ல சத்தியமும் சமாதானமும் இருக்கணும்னா நம்மள்கிட்ட என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும். ஒருத்தரோட ஒருத்தர் என்னங்க, நம்ம பொய் பேசாம இருக்கணும். ஸோ இந்த விஷயத்துல நம்ம பொதுவா பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது சில விஷயம் ஒருத்தரை பத்தி நம்ம கிட்ட யாராவது ஏதாவது வந்து சொன்னா அது உண்மையான்னு செக் பண்ணாம அதை அப்படியே நம்புறது இல்லைங்களா? இதுவும் வந்து ரொம்ப இது நம்ம அவர் சொல்றது சரின்னு நினைச்சுக்கின்னா அதை 4 பேர்கிட்ட போய் சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டா அதுன்னு பார்க்கணும் இல்லைங்களா? ரெண்டாவது வந்து சோஷியல் மீடியால இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்தோம்னா தேவையில்லாத மெசேஜஸ் ஜாஸ்தி வரும். அது உண்மையா இல்லைன்னு கூட தெரியாதுங்க. ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து உண்மைனாக்கா இன்னொருத்தர் அது தப்புன்னுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து ஃபேக்டை வந்து பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணணும். மூணாவது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் எடுக்கிறோம், அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா சில பேர் பண்ணுற தவறு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் நந்தே இருக்காதுங்க, அதை நந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக பொய் தான். ஜனங்களுக்கு கேட்கறதுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்றதுனால நடக்காத விஷயத்த வந்து நடந்த மாதிரி சொல்றதும் அது பொய் தாங்க இல்லைங்களா? சத்தியத்தை பேசுற நம்மளே அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குதுங்க. சாதாரணமா ஒரு விஷயம் சொல்லும் போது அது இன்ட்ரெஸ்டா இருக்காது. கூட 2-3 சேர்த்து நம்ம சொல்லும் போது கேட்கறவங்களுக்கு ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த விஷயத்திலயும் மிஸ்டேக் பண்றாங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு தவறு என்னன்னாக்கா, ஒரு உண்மையை வந்து ஃபுல்லா சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயத்த ஹைட் பண்ணிட்டு ஒரு விஷயத்த வண்டி சொல்றது, இப்படி ஏமாத்துறதுங்க. இதுவும் தப்பு தாங்க. உண்மைனாக்கா முழுமையான விஷயத்த சொல்றதுதான் சத்தியம் இல்லைங்களா? ஒரு விஷயத்த மறைச்சிட்டு சொல்றது சத்தியம் கிடையாது இல்லையா? அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து நமக்கு ஏதாவது செய்தா நம்ம மனசுல என்ன நினைக்கிறது, இந்த எண்ணத்துலதான் அவங்க வந்து பண்றாங்க அப்படின்ட்டு. அது நம்மளுக்கு தெரியாது. அவங்க நல்ல எண்ணத்துல கூட நமக்கு செய்யலாம். அது தேவனுக்கு தெரியலைங்களா அவங்க மனசு எப்படின்ட்டு. நம்ம அவங்க மோட்டிவ வந்து யோசிக்க கூடாதுங்க. அவர் செஞ்சது நல்லதோ இல்லையோ அதுக்கு ஏற்ற கூலி அவர் வந்து தேவன் கிட்ட இருந்து அடைஞ்சிடுவாரு இல்லைங்களா? நம்ம வந்து அசியூம் பண்ணினே இருக்கக்கூடாதுங்க. சத்தியத்தை வந்து மிஸ்கூட் பண்ணி சொல்றது இன்னைக்கு தாசி ஆயிட்டுக்குதுங்க. இன்னைக்கு வசனத்தை வந்து அவங்களுக்கு ஆதாயம் வர மாதிரி ஜனங்கள்கிட்ட எடுத்து பேசுற அந்த விதம், இதுவும் வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இமோஷன்ஸை பேஸ்ட் பண்ணி பேசுறதுங்க. சத்தியம்ன்றதை வந்து ஃபேக்டை பேஸ் பண்ணி பேசணுங்க. ஆதாரத்தின் அடிப்படையில் பேச வேண்டியதா சத்தியம். இமோஷன்ஸ் பேஸ் பண்ணி பேசுறது சத்தியமே இல்லைங்க. நேற்று நைட்டு தூங்கும் போது தேவன் என்கிட்ட வந்து பேசினாரு, என்னை எழுப்புனாரு, பறந்து நின்றார் மேல, இப்படி எல்லாம் சொல்லி ஜனங்களை ரொம்ப ஏமாத்துறாருங்க. அதை ஆதாரமா ப்ரூவ் பண்ண முடியாது இல்லைங்களா? வேதவசனத்துல இருக்கிறத புறம்பே தள்ளிடுறாங்க. இந்த மாதிரி கட்டுக்கதைகள்
ஜனங்களுக்கு காதுக்கு இனிமையா இருக்கிற விஷயத்த சொல்லி ஜனங்களை மோசம் போகிறது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம ரிப்பீட்டேட்டிவா காசிப் பேசுறதுங்க மத்தவங்கள பத்தி. இப்போ ஒருத்தரை பத்தி நம்ம ஒரு விஷயத்த தெரியாம சொல்லிட்டே இருந்தோம்னாக்கா அவர் அப்படின்னு ஆயிடுதுங்க இல்லைங்களா? ரிப்பீட்டேட்டிவா அதுவே திருப்பி திருப்பி சொன்னா என்ன ஆயிடுதுங்க, அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஓகே, அது சில பேர் பண்ற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 2 பேருக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இவங்க வந்து அந்த ஆர்குமெண்ட்ல வின் பண்ணணுன்றதுக்காக உண்மைன்னு தெரிஞ்சிருந்து கூட அதை மாத்தி பேசுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட நான் எப்படி ஆர்குமெண்ட்ல தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் தவறு இல்லைங்களா? ஆர்குமெண்ட்ஸே கூட நம்ம வந்து சத்தியத்தை மறைக்க கூடாது. இது எல்லாமே நாங்க ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து சத்தியத்தை மாத்தி யாராவது பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. இது கூட வந்து அதை நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஆடணும். ஸோ இந்த விஷயத்துல ஏன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்த நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அது உண்மையா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டாவது வந்து அது ஃபேக்டா இல்ல அசம்ஷனா இல்லைங்களா? ஸோ அது நம்ம கேள்வி நாணயத்துல வந்து இது பண்ண முடியாதுங்க. ஃபேக்டா இருக்கணும் அது. ஓகே, ஸோ அது வந்து காசிப்பா இல்லையான்ட்டு செக் பண்ணணும். மிகாயா அப்படின்ட்டு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் வந்து ஆஹாப் ராஜா கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ அந்த போருக்கு போனீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க, தேவன் இதை தான் என் மூலியமா சொல்றாருன்ட்டு. 400 தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நீங்க போனா ஜெயிச்சிருவீங்க போங்கன்ட்டு. அப்போ என்ன பண்றாங்க, இந்த தீர்க்கதரிசியோ பேச்சை யாருமே கேட்கல. ஆனா இவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், இவரும் வந்து பொய் சொல்லி அந்த ராஜா கிட்ட எதனா கிஃப்ட் வாங்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா சத்தியத்தின் நிலைப்பாடுல தான் நிக்கிறாருங்க. உலகமே வந்து என்னங்க நம்ம எதிரா தப்பு பொய் பேசினா கூட நம்ம வந்து சத்தியத்தின் ஆதரவாக தான் நிக்கணும். we have to stand for truth. இதுதான் தேவன் நம்மளுக்கு கத்து கொடுத்ததுங்க. நமக்கு ஆதாயம் வர்றதுனால ட்விஸ்ட் பண்ணி பேசுறது இல்லைங்களா, மாத்தி மாத்தி வசனத்தை இது பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து நெசசரியா பேசுறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியது, இந்த இடத்துல இது பேச வேண்டிய அவசியம் இருக்குதான்ட்டு இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேச முடியாது இல்லைங்களா? சில இடத்துல வந்து நம்ம வந்து ஃப்ரீயா பேசலாம், ஒரு இடத்துல வந்து நம்ம ஃப்ரீயா பேச முடியாது. இப்ப ஆபீஸ்லன்ட்டு ஒரு டெக்கோரம் இருக்குதுங்க, அப்படிதான் நம்ம பிஹேவ் பண்ணணும்ட்டு. சர்ச்சுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் இல்லைங்களா, இப்படிதான் வந்து ஒழுங்கா இருக்கணும்ட்டு ஒரு டிசிப்ளின் இருக்கு. எல்லா இடத்துலயும் வீட்டுல நம்ம ஒரு ஆள் உக்காங்கிற மாதிரி வெளியே சர்ச்சில் உட்கார முடியாது, ஆபீஸ்ல வந்து பேச முடியாதுங்க இல்லைங்களா? நெசசரி எந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இயேசு கிறிஸ்து கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சில பேர் பேசும்போது அவர் பதிலே கொடுக்கறது இல்ல, சில பேருக்கு பதில் தராருங்க. ஸோ அது நெசசரியா இருந்தா மட்டும் தான் அவர் வந்து பேசுறாங்க இல்லைங்களா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். Proverbs chapter 10:19. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். யாரு புத்திமான்ன்றாங்க? உதட யாரு வந்து அடக்குறாங்களோ அவங்க தான் புத்திமான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவரை மாதிரி புத்திமான் யாரும் கிடையாதுங்க. அவரை மாதிரி நாக்க கண்ட்ரோல் பண்ணவங்க யாருமே கிடையாது லைஃப்ல. எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த அளவுக்கு பேசணும் அப்படின்றதுல அவரை மாதிரி யாருமே கிடையாது. அவரை மிஞ்ச யாருமே கிடையாது இல்லைங்களா? சாலமன் கூட ரொம்ப பெரிய ஞானி தான், அவர்களுக்கு இல்லை இல்லையா? ஸோ இதுல நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னாக்கா, சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக பேசுறது, அப்படி பேசக்கூடாதுங்க இல்லைங்களா? பேசினா அதுல 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்கணும். நான் ஒரு குரூப்பா 10 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்னாக்கா, நான் அமைதியா இருந்தா எனக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைச்சுக்காங்களேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எதனா வந்து இது பண்ணக்கூடாது. இதுவும் ரொம்ப பெரிய மிஸ்டேக். கௌரவ குறைச்சலுக்காகவே பேசுறது இல்லைங்களா? இது ஒரு தவறு இல்லைங்களா? சும்மா எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஒப்பீனியன் சொல்லணும்ட்டு இல்லைங்க. இப்ப கருத்து இருக்குது இல்லைங்களா? சில பேர் வந்து கௌரவத்துக்காகவே ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அதுவும் வந்து அன்னெசரி. இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடக்கும், எல்லாத்துக்கும் நம்ம ஒப்பீனியன் சொல்லணுன்றது இல்லை. சில பேர் சோசியல் மீடியாவுக்கு போனா என்ன பண்ணுவாங்கனாக்கா, எல்லா போஸ்ட்டுக்கும் போயிட்டு ரிப்ளை பண்ணின்னு இருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லைங்க. 1000 எலிஜ் இருக்கும், அதுல தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம போய் ரிப்ளை பண்ணணும்ட்டு இல்லை. சில விஷயத்த அவாய்ட் பண்றது நல்லதுங்க இல்லைங்களா? இன்னொரு தவறு என்னன்னாக்கா, ஒருத்தர் பேசிட்டு இருக்கிற போதே குறுக்கிட்டு பேசுறது, இதுவும் ரொம்ப தப்பு. அவங்க பேசி முடிஞ்சிட்ட பிறகுதான் நம்ம வந்து பதில் சொல்லணுங்க இல்லைங்களா? இன்டரப்ட் பண்ணக்கூடாது இன் பிட்வீன்ல. அது வந்து நாகரீகமான ஒரு விஷயம் இல்லை இல்லைங்களா? அப்புறம் வந்து அட்வைஸ் பண்றதுங்க, ஈஸியா அட்வைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை ஃபாலோ பண்றது கஷ்டம் இல்லைங்களா? அன்னெசரியா அட்வைஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட நம்பி என்ன பண்ணுவாங்க, நம்மளோட பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அதை வந்து பப்ளிக்கா வந்து நம்ம கிட்ட சொல்லாம போய் சொல்றது, அதுவும் வந்து தப்பு தான். ஏன்னாக்கா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்ட்டு அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நம்ம கிட்ட ஏதாவது அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி சொன்னா, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும், நம்மளுக்கும் தேவனுக்கும் இல்லைங்களா? அது யூஸ்ஃபுல்லா இருந்தா 4 பேருக்கு சொல்லலாம்
ஆனா அவங்க கிட்ட நம்ம வந்து சொல்லதுக்கு முன்னாடி கேட்கணும், இது ஓகேவா, வெளியில சொல்லலாமான்ட்டு. இப்ப அவங்களுக்கு வந்து அதுல உடன்பாடு இல்ல, அவங்களுக்கு வந்து அவங்க மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னா அந்த மாதிரி விஷயங்களை சொல்லாம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஞானிக பண்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? சோ எவ்வளவு விஷயம் இருக்குதுங்க இல்லைங்களா? அது சொல்லலாம் நம்ம ஓப்பனா. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க இல்லைங்களா? நான் பேசுறது தான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லிட்டு பேசுறது, அதுவும் ரொம்ப ரொம்ப தவறு. ஓகே, சோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம லென்த்தியா பேசுறதுங்க இல்லைங்களா? அனாவசியமா ரொம்ப லென்த்தியா பேசுறது. ரொம்ப ஞானமான ஞானிகள் எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப கஷ்டமான விஷயத்த கூட சுருக்கி பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அது புரிஞ்சுக்கிறதுக்கு. 2 வார்த்தையில வந்து இது பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திருக்குறள் கூட நீங்க பாத்தீங்கன்னா 2 லைன் தான். ஆனா அவ்வளோ மீனிங் இருக்கும். ப்ராவர்ப்ஸ் கூட நம்ம பாக்குறோம் நீதிமொழிகள்ல. 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் தாங்க வரும். அவ்வளோ சுருக்கமா இருக்குங்க சொல்றது. இயேசு கிறிஸ்து கூட திருப்பி கேட்கிற கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சென்டென்ஸ்ல தான் கேட்பாரு. ஆனா அதுல 1000 அர்த்தம் இருக்குங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருக்கணும் நம்ம பேசுற விஷயம். அதுலதான் ஞானம் இருக்குதுங்க. இஷ்டத்துக்கு பேசுறதுல ஞானம் கிடையாதுங்க. அது அர்த்தம் உள்ளதா இருக்குதான்ட்டு சரிங்களா? சோ பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இது இந்த இடத்துல தேவையா இதை பேசுறதுக்குன்ட்டு இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எந்த இடத்துல வந்து நம்ம சத்தியத்தை சொல்றோம்னு கூட இருக்குதுங்க இல்லையா? 2வது வந்து இந்த இடத்துல அமைதியா இருக்குது பெட்டரான்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ போவாஸ் கூட இருக்கிறாரு இல்லைங்களா? அவர் அனாவசியமா பேசுன மாதிரி இல்லைங்க, ரொம்ப ஞானமா பேசுறாரு இல்லைங்களா? ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா வந்து பேசுறாருங்க. அவரோட விஸ்டம் வந்து ரொம்ப குறைவான வார்த்தை பேசினா கூட ஞானமா இருக்குது அவரோட வார்த்தைகள். 3வது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நம்ம பேசுற விஷயத்துல வந்து கைண்ட்னஸ் இருக்குதா இல்லைங்களா அப்படின்றது. கொலோசியர் 4:6 கிருபை இருக்குதா அப்படின்ட்டு பார்க்கணும். கிருபை இல்லா வார்த்தைகள்லாம் இருக்குதான்ட்டு. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொலோசியன்ஸ் சாப்டர் 4:6. அவனவனுக்கு ஆ, இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக. பாத்தீங்களா எப்படி இருக்கணும்? உப்பால் சாரமேறினதாகவும் கிருபை உள்ளதாகவும் இருக்க வேண்டும். இந்த மாதிரி பேசுறோமான்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? எல்லார்கிட்டயும் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது. தப்பு பண்ணாத மனிதர்களே கிடையாது. ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்றதுனாலவே நம்ம வந்து அவங்களே வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து காயப்படுத்தணுன்றதுக்காகவே நம்ம பேசுறோம்னா அது சரியில்லை இல்லைங்களா? நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுற பிறகு அவங்க ரியலைஸ் பண்ணாங்க அவங்களோட மிஸ்டேக், ரியலைஸ் பண்ணி திருந்துற அளவுக்கு நான் தான் நம்ம அவங்ககிட்ட பேசணுமே தவிர அவங்கள காயப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தணுன்ற எண்ணத்தோட பேசுறது தவறு இல்லைங்களா? நீதிமொழிகள் 16:24 என்ன சொல்றாருங்க? ப்ராவர்ப்ஸ் 16:24. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 16:24 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். இது வந்து சயின்டிபிக்கலாவே சொல்றாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நம்ம பிரதருக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாக்கா, வந்துச்சுங்களா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதெல்லாம் கஷ்டம், ரொம்ப பொழிகிறது, இனிமேல் டவுட்டு தான் அப்படின்னாக்கா எப்படி இருக்குங்க அவர்கிட்ட? இதே நீங்க கவலைப்படாதீங்க பிரதர், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்குது, இது ஒரு பெரிய வியாதியே இல்லை, தேவன் இருக்கிறாரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க ஜெபத்துல வைங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தேவன் கிட்ட இதை வந்து முறையிடலாம். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொள்ளலாம். நீங்க ஏன் பயப்படுறீங்க பிரதர் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்குது? அதை விட்டுட்டு நம்மளே போயிட்டு அவங்கள வந்து அவங்க விசுவாசத்துக்கு கொள்ளையபடி ரொம்ப பயம் காட்டுற மாதிரி பண்ணா எப்படி இருக்குதுங்க? சோ அந்த வார்த்தையில என்னங்க ஔஷதம் இருக்குது நிஜமாலேங்க. இல்ல நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னாக்கா, சர்க்காசம் ரொம்ப யூஸ் பண்றதுங்க, குதர்க்கமா மத்தவங்களை வந்து காயப்படுத்துறது இல்லைங்களா? அப்புறம் வந்து பாடி ஷேமிங், ஒருத்தரோட உருவத்தை வச்சு கேலி பண்றது. கிறிஸ்தவர் அது பண்ணவே கூடாது ஆக்சுவலி. ஒருத்தர் குள்ளமா இருக்கலாம், உயரமா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், ஆனா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்ப இயேசு கிறிஸ்து யாருன்னா அப்படி சொல்லி பார்த்துக்கிறோமா நம்ம இல்லைங்களா? ஒரு கிறிஸ்தவனோட வாயில வந்து அன்புதான் வரணுமே தவிர இந்த ஹேட்ரடான ஸ்பீச் வரவே கூடாது இல்லைங்களா? தமாசு கூட சொல்றது ரொம்ப தப்பு. அதுல எதனா பிரோஜனம் இருக்குதுங்களா? ஒருத்தரோட உருவத்தை சொல்லி நம்ம அதை சொல்லணும்ன்ற அவசியமே இல்லைங்க இல்லைங்களா? பேசும்போது நம்ம பண்ற ரொம்ப பெரிய தப்பு இதுதாங்க. இது ஸ்கூல் பசங்களுக்கே சொல்லி கொடுத்துறாருங்க. டெக்ஸ்ட் புக்ல என்ன வருதுங்க, கற்பாக்குறது அக்லி, சிகப்பா இருந்தா அவங்க அழகு அப்படின்ட்டு. இதுவே தப்பு இல்லைங்களா? ஆனா பைபிள் அப்படி இல்லை. நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும், பார்ஷாலிட்டி இல்லாம எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பழகணும், அன்பதான் வந்து நம்ம விதைக்கணும் நம்மளுடைய வார்த்தைகள்ல இல்லைங்களா? அப்புறம் வந்து ஒருத்தரை கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அவங்களை அவமானப்படுத்துறது இதுவும் தவறுங்க. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லாரு? நீ தனியா போய் பேசு, உன் பேச்சு கேட்கலன்னா அப்புறம் சபையார் கூட பேசு, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தான் தேவன் கிட்ட நம்ம வந்து எடுத்த உடனே அவங்கள வந்து எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி பேசுறது தப்புங்க இல்லைங்களா?
அடுத்து வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா வந்து விமர்சனம் பண்ற ரீதியிலேயே ஒருத்தரை பாக்குறதுங்க இல்லைங்களா? ஸோ இது நம்மளோட வேலை கிடையாது. அப்புறம் ஜோக் பண்றது, அனாவசியமான ஜோக்ஸ்னாக்கா ஒருத்தர் மனசை காயப்படுத்துற மாதிரி இல்லைங்களா? ஜோக் பண்றது நல்லதாங்க இல்லைங்களா? ஆனா ஒருத்தர் காயப்படுத்தி ஜோக் பண்றது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ அதுதான் வந்து நம்ம பாக்குறோம். அந்த டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து நிக்நேம் வச்சு கூப்பிடுறது. ஒரு நல்ல பேர் கொடுத்துருப்பாங்க தேவன், அதை விட்டு வந்து நிக்நேம் வச்சு கேலி பேரை வச்சு அவங்கள கூப்பிடுறது, இதுவும் வந்து நம்ம வாயில பண்ற ரொம்ப பெரிய தவறு இல்லைங்களா? இன்னொருத்தரை என்கரேஜ் பண்ணாம அவங்களோட ஃபால்ட்டை மட்டும் பேசுறது இன்னொரு தவறு நம்ம பண்றது. ஓகே, ஸோ எப்பவுமே வந்து இரிட்டேட் ஆகுறதுங்க, யாருன்னா ஒருத்தர் பேச வந்தாலே இரிட்டேஷன்னா நடந்துக்கிறதுங்க இல்லைங்களா? நம்ம தயவா ஏன்னாங்க கிருபே அவங்ககிட்ட நடந்துக்கணும், பேஷண்டா நடந்துக்கணும். ஓகே, ஸோ இரிட்டேஷனா வந்து கோவமாவே ஒருத்தர்கிட்ட நம்ம ரிப்ளை பண்றோம்னாக்கா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கேரக்டர் இன்னும் வளரலன்ட்டு இல்லைங்களா? இவ்வளவு வருஷம் நம்ம சத்தியத்துல இருந்து இம்மிடியேட்டா டக்கு டக்குன்னு கோவப்பட்டு ஒருத்தர் இரிட்டேஷனா அவங்க கிட்ட மூஞ்சி காட்டுறோம்னாக்கா என்ன கேரக்டர் நம்ம வளர்த்துன்னு இருக்கிறோம் இல்லைங்களா? கிருபை இல்லை நம்ம கிட்ட, அந்த பொறுமை இல்லை, தய காட்டுற குணம் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். இப்ப இயேசு கிறிஸ்து பார்க்காத 60 ஆட்களா நம்ம பாக்குறோம். எவ்வளோ கெட்ட மனுஷன் கூட அவர் சுத்தி இருந்தாருங்க. விபச்சாரிங்களை பாக்குறாரு அவரு, டாக்ஸ் கலெக்டர்ஸை பாக்குறாரு இல்லைங்களா? தவறு பண்றவங்கள பாக்குறாரு. ஆனா யாரையும் அவர் அந்த மாதிரி இரிட்டேஷன் பண்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணதே கிடையாது. சத்தியத்தை எப்படி நம்ம பேசணுன்றாரு, அன்போட பேசுன்றாரு. ஒரு கம்பேஷன் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்த்து இது பண்ணணும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஸோ யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, என்னோட வார்த்தைகள் மற்றவங்களோட காயங்களை கட்டுதா இல்லை அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துதான்ட்டு யோசிச்சு நம்ம வந்து பேசணும் இல்லைங்களா? ஸோ அபிகேல் இருந்தாங்க, அவங்க என்ன பண்றாங்க, தாவீது கிட்ட வந்து அவங்க பேசின விதத்திலே வந்து அவர் மாறிடுறாரு. ஒருவேளை அந்த அம்மா கொஞ்சம் ரூடா பேசியிருந்தா இன்னும் கோவம் வந்து அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் சாவடிச்சுட்டுக்குவார் அவரு. ஆனா அந்த அம்மா கிருபையா பேசுனதுனால அவ்வளவு பேரை சாவடிக்குது அவரு. அப்புறம் அவரே சொல்லிடுறாரு, இன்னைக்கு நான் நிறைய பேரோட ரத்த பலிக்கு ஆளாயிட்டு இருக்குவேன், நீங்க பேசின விதத்துல நான் என்ன மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? ஸோ நம்ம கைண்டா பேசுறதுனால வரப்போற பிரச்சனையை கூட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லைங்களா? நாலாவது கேள்வி நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, இது சரியான டைமா, இது பேசுறதுக்கு இது சரியான நேரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். Proverbs chapter 15:23. மனுஷனுக்கு தான் வாய்மொழியினால் மகிமை உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. பாத்தீங்களா? ஏற்ற காலத்துல சொல்ற வார்த்தை தான் எவ்வளவு நல்லதுன்றாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் பிரசங்கில நம்ம பாக்குறோம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு இல்லைங்களா? கேட்கறதுக்கு ஒரு காலம் உண்டு, பதில் சொல்றதுக்கும் ஒரு காலம் உண்டுன்றாரு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். எக்லேசியாஸ்டிஸ் chapter 3 verse 7. கேட்க ஒரு காலம் உண்டு, கைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. அந்த காலம் கரெக்டா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஸோ இதுல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப யோசிச்சு இருக்க வேண்டியது இருக்கு ஏற்ற வேலையில. ஓகே, ஸோ இம்பேஷண்டா நம்ம வந்து தேவனோட டைமிங்கே நம்ம காத்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லைங்களா? கரெக்டான டைம்ல, இப்போ எஸ்தர் இருந்தாங்க, கரெக்டான டைம்ல வந்து ராஜா கிட்ட போய் பேசுறாங்க. அதனால வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து காப்பாற்றப்பட்டாங்க. அவசரப்படல, பெஸ்ட் டைம் இதுவா, நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்ட்டு யோசிச்சுங்க இல்லைங்களா? சரியான வார்த்தை தப்பான டைம்ல நம்ம பேசினா கூட அது தப்பு தான் இல்லைங்களா? ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, நான் இந்த வார்த்தை பேசுறதுனால ஒருத்தர் கட்டப்படுறாங்களா, இல்லை அவங்களோட லைஃப் வந்து கஷ்டம் ஆகுதா, இல்லை நான் ஒருத்தரை வந்து டிஸ்கரேஜ் பண்றேனா அப்படின்ட்டு இல்லைங்களா? மோட்டிவேட் பண்ணலாம், ஒருத்தரை டிமோட்டிவேஷனும் பண்ணலாங்க நம்மளுடைய வார்த்தையை வச்சு. உன்னாலலாம் எப்படி ஆகும் பிரதர், அப்படி எப்படி இருக்குதுங்க சொன்னா, அதே தேவன் நம்ம கூட இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் பிரதர், நீ ஏன் கவலைப்படுற, யார் சொன்னது உனக்கு முடியாது அப்படின்ட்டு. இப்படி எப்படி இருக்குதுங்க பேசுறது? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க இல்லைங்களா? ஸோ எபேசியர் 4:29, எபேசியன்ஸ் chapter 4:29, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, கெட்ட வார்த்தை ஈஸியா வந்துருதுங்க, மத்தவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிற வார்த்தை தான் வருது இல்ல நிறைய பேருக்கு. இதுதான் அங்க ஃபேக்ட். சின்ன பசங்களா யார்கிட்ட கெட்ட வார்த்தை கத்துக்கிறாங்க தெரியுங்களா? யார்கிட்ட கத்துக்கிறாருங்க? வீட்டுலதான் அங்க கத்துக்கிறது
இல்லைங்களா? அதே நம்ம வந்து கிரேஸ்ஃபுல்லா நல்ல வார்த்தைகள் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம கிருபையா அவங்க கிட்ட பேசினா பசங்களும் அதையும் கத்துக்குவாங்க இல்லைங்களா? ஸோ இதுல நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னாக்கா, ஜனங்களோட தவறுகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கிறது. அதுதான் வந்து ரொம்ப பெரிய தவறு இல்லைங்களா? நம்ம கிட்ட எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்குது, தேவன் அதை மட்டுமா பாக்குறாருங்க இல்லைங்களா? அதெல்லாம் அவர் முதுகு பின்னாடி தூக்கி போட்டுறாரு இல்லைங்களா? கான்ஸ்டன்டா ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணினே விமர்சனம் பண்ணினே இருந்தா அந்த மனுஷன் எப்படி என்கரேஜ் ஆவாருங்க, லைஃப்ல முன்னேறி வர முடியும் இல்லைங்களா? நம்ம எவ்வளவு என்கரேஜ் பண்றோமோ அவ்வளவு நல்லா வருவாருங்க. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து யாரும் அவரை ஃபர்ஸ்ட் ஆதரிக்கவே இல்லை, ஒருத்தரை தவிர பர்னபாவை தான் ஆதரிக்கிறாருங்க. அவரும் விட்டு இருந்தாருன்னா என்ன இருக்கும், அவருக்கு ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிருக்கும். ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாரு, கூன்னு போயிட்டு எல்லாருக்கிட்ட பேச வச்சு இப்போ இவர் மாறிக்கிறாரு. நம்ம அவருக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி இது பண்ணணும்னு சொல்லி இது பண்ணதுனால தான் அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் ஆகுதுங்க. அவருக்கு ஒரு பர்னபாவ மாதிரி நம்ம எத்தனை பேருக்கு பர்னபாவா இருக்கிறோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். அந்த என்கரேஜ்மெண்ட் ரொம்ப அவசியம் இல்லைங்களா? இன்னொரு மிஸ்டேக் என்ன தெரியுங்களா, நம்ம லைஃப்பை வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க. எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குதுங்க. இப்போ டேனியல் பிரதர் மாதிரி என்னால இருக்க முடியாது. தேவன் அவருக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட் வேற, எனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட் வேற. பிரதர் மாதிரி என்னால இருக்க முடியாதுங்க. ஒருத்தருக்கும் இப்ப அவரை மாதிரி நான் இருக்கணும்னா அது நடக்காத காரியம் இல்லைங்களா? பவுல் மாதிரி பர்னபா இருக்க முடியாது. அதுவே அது அங்கேயே டிஃபரன்ஸ் வருதுங்க. ஆதி சபையில கூட எல்லாருக்கும் தேவன் ஒரே கிஃப்ட் கொடுக்கல. சில பேருக்கு வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தல், சில பேருக்கு அந்நிய பாஷை வந்து அந்த வியாக்கணம் பண்றது, எல்லாருக்கும் வெவ்வேறு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்பேர் பண்ணிக்க கூடாதுங்க ஒருத்தரோட லைஃப் இல்லைங்களா? இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருங்க ஒரு பாவத்துல, இதுல இருந்து வெளியே வர முடியாம அவரை போயிட்டு ரொம்ப நம்ம காயப்பட்டு டிஸ்கரேஜ் பண்ணின்னு இருந்தா எங்க வருவாருங்க பாவத்துல இருந்து வெளியே வருது இல்லைங்களா? கொஞ்சம் அவரை மோட்டிவேட்டும் பண்ணுங்க. இன்னொரு தவறு பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் தப்பு பண்ணா இம்மிடியேட்டா நம்ம அவங்கள வந்து அட்டாக் பண்றோம், அவர் பண்ணது மிஸ்டேக்ன்ட்டு. ஆனா நல்லது பண்ணா அப்ரிஷியேட் பண்றதுக்கு வாய் வருது இல்லைங்க அவ்வளவு ஈஸியா. இதுவும் நம்ம பண்ற ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஒரு மிஸ்டேக்னாக்கா ரொம்ப அந்த என்ன பூத கண்ணாடி பார்த்து சின்ன மிஸ்டேக்கா இருந்தா அது ஈஸியா சொல்ற அந்த இது எல்லார்ட்டையுமே இருக்குது. ஆனா அப்ரிசியேஷன் பண்ற அந்த கேரக்டர் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அவ்வளவு ஈஸியா வருது இல்லைங்க வாயில, நல்லா பண்ணியிருக்கிறீங்கோ, இல்ல உங்களால எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்துச்சு பிரதர், நீங்க பண்றது நல்லா இருக்கு, நல்லா பாடுறீங்க சிஸ்டர், நல்லா பைபிள் படிக்கிறீங்க, இந்த மாதிரி சொல்றதுல எவ்வளவு இது இருக்குதுங்க என்கரேஜ்மெண்ட் இல்லையா? இதே அவங்க வந்து தப்பா படிச்சுட்டாக்கா நம்மளுக்கு இமீடியட்டா என்ன பிரதர் அப்படி பண்ற நீ அப்படின்ட்டு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஆக்சுவலி. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்கரேஜ் பண்றதுக்கு தேவன் 1000 வழி நம்மளுக்கு காட்டுறாருங்க. அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னொரு முக்கியமான மிஸ்டேக் நம்ம என்ன பண்றதுன்னா, நம்ம வார்த்தையில 2 பேரை பிரிக்கலாம், 2 பேரை சேர்த்து வைக்கலாங்க. கரெக்டுங்களா? 2 பேரோட உறவை வந்து பிரிச்சே விடலாம் வார்த்தையை வச்சு. அதே வார்த்தையை வச்சு 2 பேரை சேர்த்து வைக்கலாங்க. நம்ம கையில இருக்குது எதை சூஸ் பண்றோம் அப்படின்ட்டு இல்லைங்களா? யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, விசுவாசத்தை பலப்படுத்துதா நான் பேசுற வார்த்தை, என்கரேஜ் பண்றதா இல்லைங்களா? ஒருத்தரை கரெக்ட் பண்ணா கூட அன்புனால நான் கரெக்ட் பண்ணுகிறேன், இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேட்க வேண்டிய கேள்வி, நான் கோவத்துல பேசுங்கிறானா இல்ல ஞானமா பேசுங்கிறானா? கோவத்துல நல்ல வார்த்தை வராதுங்க, சத்தியமா சொல்றேன். கோவத்துல பேசினா கண்டிப்பா வந்து நல்ல வார்த்தைகள் யாருக்கும் வருது இல்ல. அந்த மாதிரி எல்லாம் ஞானி யாரும் இல்லை நம்மகிட்ட. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கோவத்திலேயே நல்லா பேசுவாரு, வேற யாரும் பேசுறது இல்லைங்க. தேவன் ஓகே, தேவனும் இருக்கிறாரு அதே மாதிரி. நம்ம யாருமே வந்து கோவத்துல அந்த மாதிரி வார்த்தைகள் சரிங்களா? சவுல் எவ்வளவு பெரிய ராஜாங்க, ஃபர்ஸ்ட் ராஜா அவர் தாங்க. அவரே கோவத்துல யோனத்தானே சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி திட்டுறாரு, நீ நான் அவன் பின்னாடி போய்ங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அருவருப்பான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுறாருங்க. பார்த்தீங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19, 20, ஜேம்ஸ் சாப்டர் 1, 19 and 20. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷனோட கோபம் தேவனுடைய நீதியை வந்து நடப்பிக்காதுங்க, அது சாத்தியமே இல்லை. அன்புல தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியுங்க மத்தவங்கள, சரிங்களா? தேவனே வந்து அன்புல தான் இந்த உலகத்தை, அது என்னங்க சொல்றது, நம்ம எல்லாரையும் ரச்சித்தது, கோவத்துல வந்து ரச்சிக்கல. இயேசு கிறிஸ்து அன்பனாலதான் எல்லாரையும் அவரை வந்து லைக் பண்றது இல்லைங்களா? ஒரு செகண்ட் ஆகுது தேவன் நோவா காலத்துல பண்ண மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அழிச்சு ஒரு புதுசா ஒரு சந்ததியை உருவாக்கலாங்க. அவருக்கு முடியாத காரியமா? ஆனா ஏன்னா அவர் வந்து ரொம்ப அடமெண்டா இருக்கிறாரு, இல்ல நான் இவங்களை வந்து மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அனுப்பி நம்மளுக்காக அவரை வந்து மறிக்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேல இருக்கத்தையும் காமிச்சுனேங்கிறாரு அவரு.
பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ல என்ன சொல்றாரு? கோபம் யாரோட மடியில இருக்கும்ன்றாருங்க? மூடரின் மடியில இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லைங்களா? மூடர் தான் வந்து கோவத்தை அன்னெசரியா வெளிப்படுத்துறது. ஓகேங்களா? சோ கோவமா இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அமைதியா இருக்கணும். வாய்ஸை வந்து ரேஸ் பண்ணக்கூடாதுங்க. அது ரொம்ப தவறான ஒரு ஹேபிட். டக்குன்னு வாய்ஸ் ரேஸ் பண்றது ரொம்ப தவறான விஷயம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம பண்ற இன்னொரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? இப்போ நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்னு வச்சுங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாரு. சரி பரவாயில்ல பிரதர்ன்ட்டு மன்னிச்சிடும். ஓகேங்களா? ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி ஏதோ பிரச்சனை வருது 2 பேருக்குள்ள. நீ அன்னைக்கு அப்படி பண்ணத்தானே அப்படின்ட்டு கண்டிப்பா நம்ம வாயில இருந்து வந்துருதுங்க. நீ அன்னைக்கு அப்படி பண்ணத்தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் அப்படி பண்றது இல்ல. இதான் நம்மளுக்கும் தேவனுக்கு இருக்கிற இதுங்க. இதை வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்ணாங்க நிறைய பேர். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே இது வருதுங்க. நீ அன்னைக்கு அப்படி பண்ணத்தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தரை மன்னிச்சிட்ட பிறகு, இன்னைக்கு ஒரு தவறு பண்ணாங்க, நம்ம மன்னிச்சிட்ட பிறகு திருப்பி அதை வந்து சொல்லி காட்டக்கூடாது. அன்னைக்கு அது மன்னிச்சதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குறோங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் ஏன்பா அப்படி பேசினேன்னு சொல்லிட்டு நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வரக்கூடாதுங்க இல்லைங்களா? எப்பவுமே மற்றவங்கள பற்றி நெகட்டிவாகவே திங்க் பண்ணக்கூடாது. அதுவும் தவறுங்க. எல்லார்கிட்டையும் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. நம்ம ஒருத்தரை நெகட்டிவா திங்க் பண்ணா என்ன ஆகுதுனாக்கா, அவங்க என்ன நல்லது பண்ணாலும் நம்மளுக்கு அவங்க மேல நல்ல ஒப்பீனியன் வரவே வராதுங்க. நெகட்டிவா திங்க் பண்ண என்ன ஆகுதுங்க, அவர் சரியில்லை, நல்லது பண்ணா கூட நம்மளுக்கு என்னங்க, அவர் மேல தப்பான இதுதான் வருது இல்லைங்களா? கசப்பு தான் ஜாஸ்தி ஆவாங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, ஜெபம் பண்ண வேண்டியது. கோவம் வந்தாக்கா கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டு, இவ்வளோ கோவம் எனக்கு வரக்கூடாது தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன்கிட்ட ஜெபம் பண்ணனா கண்டிப்பா அதுல இருந்து நம்ம வெளியே வரலாம் பேசுறதுக்கு முன்னாடி. கோவம் வந்தானே இமீடியட்டா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பேச ஆரம்பிச்சாங்கன்னாக்கா 1 hour கண்டினியூஸா பேசினே இருப்பாங்க கோவத்துல. அதான் பண்றது ரொம்ப தவறுங்க. இதனால நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் இருக்குதுங்க. சொந்த அண்ணன் தம்பிங்களே கோவத்துல பேசி 10 வருஷம் 20 வருஷம் பேசாதவங்களா இன்னைக்கு இருக்கிறாங்க. கோவத்துல விட்ட வார்த்தையினால தாங்க இல்லைங்களா? ஸோ அதனால வந்து நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப இதா இருக்கணுங்க. மோசம் அப்படிதான் பண்ணிட்டாரு. நாங்க எதுவும் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா போய் அடிச்சிட்டாருங்க. அவருக்கு வசனம் என்ன ஆகுதுங்க, எல்லாரும் பார்க்கறது ரொம்ப சாந்த குணம் உள்ளவருன்ட்டு. சாந்த குணம் உள்ளவர் பண்ற காரியங்களா இது இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணிட்டாரு, ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டாருங்க அந்த டைம்ல இல்லைங்களா? ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு, கானான் தேசத்துக்கே போக முடியாத ஆயிடுச்சு அவர் பண்ண காரியத்தினால. அடுத்து நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, அன்பினால மற்றவங்கள்ட்ட பேசுறோமா, இல்ல கசப்பு, வெறுப்பு, பொறாமை இந்த மாதிரி எண்ணம் கொண்டு நம்ம வார்த்தைகளை விடுறோமா? ஏன்னா சில பேர் வந்து பேசுறது நல்லா தான் இருக்குங்க. ஆனா அவங்க பேசுற விதத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மேல அவங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் இல்ல, நம்ம மேல பொறாம இருக்குது, அதனால அப்படி பேசுறாங்க ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க. தேவன் காமிச்சிடுறாரு இல்லைங்களா? ஒரு சர்காஸ்டிக்கா தான் அவங்க பேசுறதே இருக்கும். ஸோ நம்ம அவங்க அப்படி பேசினா கூட நம்ம அன்புல தான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். எபேசியர் 4:15, எபேசியன்ஸ் சாப்டர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். பாத்தீங்களா? நம்ம ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்க இந்துஸ் தேர் வரும்போது நீங்க பேய் தூக்கின்னு போறீங்க அப்படின்ட்டு சொல்லி கத்தி அடி வாங்கின்னு வந்தாருங்க அவரு. சரிங்களா? எந்த இடத்துல என்ன பேசணும்னு கேதுங்க இல்லையா? சோ அது நம்ம சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குது. அங்க போயிட்டு அவங்க தேர் இருக்கிற இடத்துல போயிட்டு அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுங்க இல்லைங்களா? அடி வாங்கின்னு வீட்டுக்கு நல்லா வந்தாரு அவரு லாஸ்ட்ல. இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க. ஓகே, சோ சத்தியத்தை கூட நம்ம எப்படி அன்புல ஒருத்தரை சொல்லி நம்ம இது பண்ணுங்க. இப்போ பவுல் கூட எவ்வளவு இடத்துல போறாரு, புறஜாதிங்க தான் எல்லாருமே இல்லைங்களா? ஒரு இடத்துல அவரே கடவுள்னு சொல்லிட்டு வணங்குறாங்க. ஆனா அவங்களெல்லாம் அவர் புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது பாருங்க. அன்புல சொல்லிதான் அவங்கள வந்து மாத்துறாரு இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 13:1-2 அருமையான வசனங்க. என்ன சொல்றாரு, என்கிட்ட எல்லா ஞானமும் இருந்து அன்பு இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லைன்றாரு. 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 13:1-2. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலின் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அவரே சொல்லிட்டாரு, அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்ட்டு. எவ்வளவு ஞானம் இருந்த மனுஷன் அவரே சொல்றாரு, அன்பு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு இல்லைங்களா?
ஆர்குமெண்ட் வரும்போது நம்ம மனுஷங்களை தான் ஜெயிக்கணும்னு பார்க்கணுமே தவிர ஆர்குமெண்ட்டை ஜெயிச்சுட்டு அவங்க கிட்ட பேசாம இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம பண்ற மிஸ்டேக் இல்லைங்களா? எப்பவுமே மத்தவங்கள கரெக்ட் பண்ணும்போது நான் கரெக்ட் நீ தப்பாக்குறன்ற எண்ணத்துல மத்தவங்கள கரெக்ட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம எப்படி கரெக்ட் பண்ணோம்னாக்கா அன்புல தான் கரெக்ட் பண்ணணும். நீ நல்லா இருந்தா உன் லைஃப் நல்லா இருக்கும். நம்ம லைஃபை வச்சு சொல்லக்கூடாதுங்க. நான் எப்படி கரெக்டா இருக்கிறேன் பார்த்தியான்ட்டு. நமக்குள்ள 1000 இருக்குங்க, அது தேவனுக்கு தெரியும் இல்லைங்களா? நான் கரெக்டா இருக்கிறேன் நீ சரியில்லை அப்படின்ட்டு இப்படி ஃபிங்கரை காமிக்கிறது ரொம்ப தவறு இல்லைங்களா? ப்ரைட்ல பேசுறது ரொம்ப தவறு. பெருமையில தாழ்மையில பேசாம ஒரு பெருமையில பேசி மத்தவங்களை வந்து காயப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தவறுங்க இல்லைங்களா? அப்புறம் பைபிள் வசனத்தை வச்சு வேணுன்ட்டு ஒருத்தரை கண்டம் பண்றது கூட தப்பு தான். பண்ணலாம் இல்லைங்களா? எதற்காக பண்ணணும்? அன்புடன் அவங்க வந்து சீர் பொருந்தும்படி தான் நம்மளை பண்ண சொல்லிக்கிறாரே தவிர அவங்கள காயப்படுத்தி நெக்ஸ்ட் சபைக்கே வராத மாதிரி பண்றது இல்லைங்க இல்லைங்களா? சோ அவங்கள சீர் பொருந்ததா சொல்றாரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல அத்தான வருதுங்க. வாசிக்க வேணாங்க. என்ன சொல்றாரு? நீயும் அந்த தவறுல போகாதபடிக்கு அவனை நீ சீர்படுத்தணும். ஒருத்தரோட பாரத்தை என்னங்க இன்னொருத்தரை வந்து சுமக்கணும்ன்றாரு அவரு இல்லைங்களா? மத்தவங்களோட ஃபீலிங்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணுங்க பேசுறதுக்கு முன்னாடி. இப்ப பேசினாக்கா ஓகே, அது உண்மையா கூட இருக்கலாங்க. ஆனா அந்த சமயத்துல அது பேசினா கரெக்டா இருக்குமா, இல்ல அன்பை வெளிப்படுத்துறேனா இல்லைங்களா? அப்ப நம்மளோட வீக்னஸை வந்து மறந்துட்டு மத்தவங்களோட வீக்னஸை வந்து காட்டுறது இதுவும் தப்பு தான் இல்லைங்களா? நம்மளோட வீக்னஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணுங்க இல்லைங்களா? நான் ஆகாதவனாக போகாதபடிக்கு வீட்டுல வந்து என்ன பண்றேன், என்னோட உடம்ப நான் வந்து சரீரத்தை ஒடுக்குறேன்றாரு அவரு. அவரோட வீக்னஸ் என்னன்றது அவர் நல்லா அறிந்தவரா இருந்தாரு. இப்ப நம்மளோட வீக்னஸ் என்னன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியுங்களா? வெளிப்படையா பேச மாட்டோம். ஆனா மத்தவங்களுக்கு சொல்லணும்னாக்கா இம்மிடியட்டா நம்மளுக்கு வரும். அவர் வந்து பொய் பேசுவாரு, அவருக்கு வந்து இந்த கேரக்டரு, அவரு இப்படி, அவங்களுக்கு பணத்தாசை ஜாஸ்தி, இப்படி எல்லாம் வரும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் என்னன்றது நம்மளுக்கு என்னங்க உள்ளுக்குள்ளவே இருக்கும் அது இல்லைங்களா? ஸோ எப்பவுமே வந்து மற்றவங்க நம்ம வந்து நம்ம பேசுறது தான் மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கிறதும் தவறு தான். இதுவும் மிஸ்டேக் தாங்க. ஓகே, ஜெபம் பண்ணி மற்றவங்கள்ட்ட பேசி அவங்கள கரெக்ட் பண்ணலாம். ஓகே, மற்றவங்கள தாக்கி பேசி ஒருத்தரை கரெக்ட் பண்ண முடியாதுங்க. பைபிளில் வந்து போல்ட்னஸ்க்கும் பல்ட்னஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. இப்போ பவுல் வந்து ரொம்ப போல்டுங்க. சபையில் நடக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையாக அவர் வந்து பேசி தாக்குறாரு. ஆனால் அதே சமயத்தில் அவர்கிட்ட அன்பும் ஜாஸ்தி இருந்துச்சு இல்லைங்களா? அவங்களை சீர் பொருந்ததுக்காக தான் சொல்றாரு. ஒரு தகப்பனோட ஸ்தானத்துல இருந்து தான் பேசுறாரே தவிர அவங்கள வந்து இது பண்ணோம் இல்லைங்களா? இவரை வந்து அவர் மகிமைப்படுத்தணுன்ற எண்ணத்துல அவர் வந்து பேசலங்க. ஓகேங்களா? போல்டா இருக்கிறது வந்து மத்தவங்களை காயப்படுத்துதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லைங்களா? போல்ட்னஸ் இயேசு கிறிஸ்து கிட்ட கூட ரொம்ப போல்ட்னஸ் இருந்துச்சு. ஆனா அவர் யாரையும் வந்து வெறுக்கலையே, யாரையும் வந்து தாக்கி பேசி அவரை வந்து கரெக்டுன்னு காட்டணுன்ட்டு அவரு ஆசைப்படலைங்க சரிங்களா? சோ இப்ப யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, மத்தவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு நான் இதை பேசுறேனா, இல்ல நான் மட்டும் ஜெயிக்கணும், என்ன மட்டும் வந்து நான் என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தி காமிச்சுக்கணும், நான் கரெக்டா இருக்கிறேன்றதுக்காக நான் அதை பேசுறேன்னா? இப்போ நாதன் இருக்கிறாரு இல்லைங்களா? தாவீதை வந்து என்ன சொல்றாரு, நீதான் அந்த மனிதன்ன்றாரு. எதற்கு சொன்னாரு தேவன் அவரை அனுப்பி? அவர் மாறணுன்றதுக்காக தாங்க. தாவீதை வந்து காயப்படுத்தணும், இல்ல அவரை வந்து ஒதுக்கணுன்றதுக்காக அவர் அனுப்பல. தாவீது அவரோட மிஸ்டேக்கை உணர்ந்து அவர் மனம் திரும்பணுன்றதுக்காக தான் நாதன் அனுப்புனாரு சரிங்களா? அப்ப கூட நம்ம பாத்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ற வார்த்தைகள் வந்து அவ்வளவு இதா இருக்குங்க. ரொம்ப அவரை வந்து காயப்படுத்துற மாதிரி அவர் பேசல. அவரோட தப்பு என்னன்றது மட்டும் உணர வச்சுட்டு போயிட்டாரு அவரு இல்லைங்களா? சோ அதுதான் வந்து பாக்குறோம். ஓகே, சோ அன்பு தான் எப்பவுமே நம்மளுடைய சத்தியத்தை 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமே தவிர வேற எதுவுமே கொண்டு போய் சேர்க்காது இல்லைங்களா? 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஓகே, இந்த வார்த்தையை நான் பேசுறது தப்புன்னு அப்படின்னு நம்ம உணர மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு. இது நிறைய தடவை ஆகுதுங்க. சில சமயம் சில வார்த்தைகளை விட்டுட்டு ஏன்டா அது பேசணும் அப்படின்ட்டு எண்ணம் வந்துருது. ஸோ இதுக்கு எச்சரிக்கையாக நீதிமொழிகள் 21, 23, Proverbs chapter 21, 23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். பாத்தீங்களா? வாயை காக்கிறவன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்கிறான். கஷ்டத்துல இருந்து, அதாவது இடுக்கண்ல இருந்து காத்துக்கொள்கிறான்ட்டு. இது நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னாக்கா, திங்க் பண்ணாம பேசுறதுங்க. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு நம்ம வந்து பேசணும். 2வது ப்ராமிஸ் பண்ணும்போது கூட நிறைய பேர் அர்த்தாங்க யோசிக்கிறது இல்லை, இது நம்ம செய்ய முடியுமா, இந்த கமிட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஒரு வார்த்தை கொடுத்துருது நான் பண்றேன் விதறன்ட்டு, ஆனா லாஸ்ட் வரைக்கும் அதை பண்றதே இல்லைங்க இல்லைங்களா? ப்ராமிஸ் பண்றதுக்கு முன்னாடியும் யோசிச்சு பண்ணணுங்க. ஓகே, பப்ளிக்கா வந்து இமோஷனலா வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட ப்ராமிஸ் கொடுத்துடக்கூடாது. அப்புறம் அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கலைன்னா தேவன் நிச்சயமா கேள்வி கேட்பாருங்க
இல்லைங்களா? கோவத்துல போயிட்டு ஆன்லைன்ல வந்து கமெண்ட் பண்றது, இதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு. மத்தவங்களோட பர்சனலான விஷயத்த வந்து ஷேர் பண்றது, இல்லைங்களா? பொருத்தனை வந்து தேவன் கிட்ட ரொம்ப ரேஷா பண்றது. பைபிள்ல அப்படி ஒருத்தர் பண்ணிட்டாருங்க. பொருத்தனை வந்து ரொம்ப ரொம்ப இதா போய் பண்ணிட்டாருங்க, ரேஷா, எர்த்தா அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டாரு அவரு, இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம யோசிக்கணுங்க. அன்னெசரியான வார்த்தைகளை விடக்கூடாது தேவையில்லாம. ஸோ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த வார்த்தைகள் நான் பேசுறதுனால தேவனுக்கு மகிமை வந்து சேருமா? இல்லைங்களா? இல்லைன்னா நான் சைலண்டா இருக்கிறதே நல்லதா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி யோசிச்சோம்னாக்கா திருப்பி அந்த வார்த்தையை வாங்க வேண்டியது அவசியம் இல்லைங்க, இல்லைங்களா? 9வது விஷயம், நான் பேசுறது இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்குதா? முக்கியமான கேள்வி அதுதான் நம்ம லைஃப்ல. நான் பேசுற விதம் இயேசு மாதிரி இருக்குதா? யார மாதிரி பேசுறேன் அப்படின்ட்டு, இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் வந்து யாரை ஃபாலோ பண்றாங்கனாக்கா, ஒண்ணு ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி இருக்கணும், ஃபிலிம் ஸ்டாரு, இல்லைன்னா ஒரு கிரிக்கெட் ஆடுறவங்களா இருக்கணும், இல்ல ஃபுட்பால் பிளேயரா இருக்கணும், இல்ல பொலிட்டீஷியனா இருக்கணும். இவங்கள தான் வந்து ஃபாலோ பண்றது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்படிதாங்க இருக்கிறாங்க. சாரி டு சே, இப்படிதான் இருக்கிறாருங்க நிறைய பேர், இல்லைங்களா? சத்தியத்தின் மேல இருக்கின்ற அந்த வாஞ்சை வந்து கம்மியாயிட்டே இருக்குது இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட் என்ன வரும்னு நம்ம சொல்ல முடியறது இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கிறாருங்க. எதனா சொன்னா கேட்கிற அந்த தன்மை இல்ல. இமிடியேட்டா வந்து எதிர்த்து பேசுற அந்த ஒரு இது, இல்லையா? இயேசு கிறிஸ்து மாதிரி நம்ம பேச சொல்றாரு. இயேசு எப்படி பேசுனாங்கன்ட்டு ஒரே ஒரு வசனத்தை வச்சு பார்க்கலாம். மத்தேயு 12:20. மேத்யூ சாப்டர் 12:20. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். மத்தேயு 12:20ங்களா? ஓகே, கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறைக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அப்படின்னா என்னங்க, ஒண்ணு வந்து நாணல் இருக்குது இல்லைங்களா? அது ஒரு சின்னதா குச்சி மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி ஒடியற மாதிரி இருக்குது. ஏசு அந்த முறிச்சு போட மாட்டாரு. ஒரு கேண்டல் வந்து அணியிற மாதிரி இருக்குதுனாக்கா அதை அணிச்சு போட மாட்டாரு அவரு. இப்போ ஒரு ஸ்திரீ கிட்ட பேசுறாருங்க, சமாரிய ஸ்திரீ கிட்ட. அவங்க ஆல்ரெடி தவறான வழியில இருக்கிறாங்க. ஏசு நினைச்சிருந்தாக்கா அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள கேவலப்படுத்தி ஒரு மாதிரி அவங்க கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணியிருந்துக்கலாம். ஆனா அவர் வந்து ரொம்ப கிருபையோட அவர்கிட்ட பேசுறாரு, இல்லைங்களா? அந்த அம்மாவோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க அவர்கிட்ட பேசிட்ட பிறகு. அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி அந்த ஊர் ஃபுல் போய் சொல்றாங்க. அந்த மாதிரி அவர் பேசினாருங்க. இதுல நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னாக்கா, ப்ரௌடா பேசுறதுங்க ரொம்ப, இல்லைங்களா? அந்த கௌரவத்தை, அந்த என்னங்க ப்ரைடை வந்து விட்டு கொடுக்காம பேசுறது. சில பேருக்கு அந்த இது இருக்குதுங்க. என்னதான் சத்தியத்துல வந்தாலும் அவங்களோட அந்த கௌரவத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஓர கட்டிட்டு தான் சத்தியத்துக்குள்ளே வரணும் ஆக்சுவலி, இல்லைங்களா? நமக்குன்ட்டு செப்பரேட்டான ஒரு கௌரவம் எல்லாம் கிடையாதுங்க. ஏசு கிறிஸ்து இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது, இல்லைங்களா? வார்த்தையினால ஒருத்தரை ரிவெஞ்ச் தீக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க. ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிருப்பாரு, கிடைக்கிற டைம் எல்லாம் அவங்கள வந்து ஒரு மாதிரி பின்னாடி பேசுறது, இல்ல அவங்க வர மாதிரி அவங்க காது படவே அவங்கள வந்து காயப்படுத்துற மாதிரி வார்த்தை விடுறது, இதுவும் ரொம்ப தப்பு, இல்லைங்களா? நம்மளோட ஒப்பீனியனுக்கு யாரோ வந்து அக்ரி பண்ணல, அவங்க வந்து டிஸ்அக்ரி பண்றாங்கனாக்கா அவங்கள வந்து கேவலப்படுத்துறது, ஹார்ஷான லாங்குவேஜ் யூஸ் பண்றது, இல்லைங்களா? கிருபை இல்லாம ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிறது, கிருபை இல்லாம மற்றவங்கள்ட்ட பேசுறது, அவமானப்படுத்துறது, இல்லைங்களா? வார்த்தையினால வந்து ஒருத்தரை மன்னிக்காம இருக்கிறது. மன்னிப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க, சரிங்களா? மன்னிக்க முடியலன்னா கிறிஸ்டியனா இருக்கிறதுக்கே லாக்கி இல்லைன்ட்டு 7-70 தடவைன்னு சொல்றாருங்க. அது ஒரு நம்பர் கிடையாதுங்க. அது நம்மளோட லைஃப் ஸ்டைலா மாறணும், இல்லைங்களா? மன்னிக்கணும் நம்ம. அந்த மன்னிக்கிற குணம் வந்து வார்த்தையிலையும் தெரியணுங்க. சரிப்பா, தெரியாம பண்ணிட்டேன், இல்ல விடுப்பா, என்கிட்டயும் அந்த மிஸ்டேக் இருக்குது, பண்ணிட்டீங்க பரவாயில்ல, அதுல என்ன இருக்குது, நானும் தான் தவறு பண்ணியிருக்கிறேன், இப்படி சொல்றது எப்படி இருக்குதுங்க? அதை விட்டுட்டு அந்த மூத்த குமாரன் என்ன பண்ணாரு, நான் உங்க கூடவே இருக்கிறேன், என்ன நீ ஒண்ணுமே பண்ணல, அவன் வந்து தப்பு பண்ணிட்டு வரான், அவங்கள நீங்க ஆதரிக்கிறீங்களான்ட்டு. நல்ல சகோதரனா இருந்தானா சொல்லியிருப்பாரு, நம்ம தம்பி கெட்டு போயிட்டான், இன்னைக்கு நல்லவனா வந்திருக்கிறான், நம்ம சந்தோஷப்படலாம் அப்பான்னு சொல்லியிருப்பாரு அவரு, இல்லைங்களா? சோ இதுதான் வந்து நம்ம பாக்குறோங்க. ஒரே இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம இயேசு கிறிஸ்துவ ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்றத மறந்துருது. இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம்னாக்கா நம்ம வந்து கம்ப்ளீட்டா அவரை மாதிரி தான் பிஹேவ் பண்ணோம், எல்லா விஷயத்திலயும், பேசுறதுலயும் சரி, மன்னிக்கிறதுலயும் சரி, இல்லைங்களா? ஒரு நாள் வந்து இயேசு மாதிரி நடந்துக்கிறது, இன்னொரு நாள் என்னங்க லூசிஃபர் மாதிரி மாத்தி மாத்தி இருக்கிறது எப்படி இருக்குது, இல்லைங்களா? இந்த இது சொல்லுவாங்க மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்றது. சடன்ல வந்து இயேசு மாதிரி பிஹேவ் பண்றது, சடன்ல லூசி மாத்தி மாத்தி வர்றது எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்குதுங்களா அது? சோ நம்ம என்ன பண்ணோம், இருந்தா இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்ந்து மறிக்கணுங்க, இல்லைங்களா? பாதி பாதி இருந்தா கஷ்டம், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்குதா நான் பேசுற விதம்,
கிருபையும் சத்தியமும் வாயிலிருந்து வருதா, இல்ல வெறியா மத்தவங்கள வந்து கேவலமா பேசுறது, காசிப் பேசுறது இல்லைங்களா? பிலாத் கிட்ட இயேசு கிறிஸ்து எவ்வளவு காமா பேசுறாரு பாருங்க. அவர் நினைச்சிருந்தா என்ன மாதிரி வேணா ப்ரைடா பேசியிருந்துக்கலாம். ரொம்ப தாழ்மையா இருக்கிறாரு. இதான் அவரோட தாழ்மை. நம்ம அவர் பேசுற விதம் எப்படின்ட்டு நம்ம இதுலயே கவனிக்கலாம் இல்லைங்களா? 10வது கேள்வி என்னன்னாக்கா, லாஸ்ட், நான் பேசுறது வந்து தேவனை வந்து பிரியப்படுத்துற விதத்துல இதுதான், இல்ல மனுஷனை பிரியப்படுத்தணுன்றதுக்காகவே பேசுறேன்னா? மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு 1000 வழி இருக்குதுங்க இல்லைங்களா? எப்படி வேணா பேசலாம், ஃபிளாட்டரி பண்ணலாம் இல்லைங்களா? ஆனா தேவனை பிரியப்படுத்தணும்னா அவருக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம பேசணும். மாய்மால இருக்கக்கூடாதுங்க வார்த்தையில இல்லையா? அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றாரு. சங்கீதம் 19:14 சாம் சாப்டர் 19:14 சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாயிருப்பதாக. வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிரியமா இருக்கட்டும், பிரீதியா இருக்கட்டும்ன்றாங்க. ப்ளீசிங் அன்டு யூன்றாரு. ஓகே, அப்புறம் ஏசு என்ன சொல்றாருனாக்கா, நம்ம பேசுற அன்னெசரியான ஒரு வார்த்தைக்கும் தேவன் கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். தேவன் நியாய தீர்ப்பு செய்வார் கண்டிப்பான்றாரு. இது சாதாரணமா வார்த்தையா நம்ம எடுத்துக்கூடாது. ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. ஏசு சொன்னா அது அப்படியேதான் ஆவாங்க இல்லைங்களா? மத்தேயு 12:36-37 மேத்யூ சாப்டர் 12:36-37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். பாத்தீங்களா, வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குது. வார்த்தையிலே ஒருத்தர் நீதிமானா இல்ல ஒருத்தர் வந்து அநீதிமானா குற்றவாளியா அப்படின்றது கிளீனா தெரிஞ்சிடும். இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பாருங்க, எலெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பேசுற விதமும் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்ட பிறகு அவங்க பேசுற விதமும் அப்படியே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்காங்க இல்லைங்களா? சொன்னதை அவங்களே மறந்துட்டு இருப்பாங்க. மறந்த மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகே, நம்மளும் அதே மாதிரி இருக்கலாம். எப்படின்னா, சர்ச்சில் ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி பேசுறது இல்லைங்களா? சர்ச்சில் ரொம்ப சமாதானமா இருந்துட்டு இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் சண்டைக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறோம்னா எப்படி இருக்காங்க? சில பேர் அப்படி இருக்கிறாருங்க இல்லைங்களா? சண்டை போறதுல ஃபர்ஸ்ட் அவங்க தான் போவாங்க. சவுண்ட் அவங்களுக்கு தான் அதிகமா கேட்கும். சர்ச்சில் பார்த்தா அவ்வளோ சைலண்டா இருப்பாங்க. ஆனா வெளியில வந்தா அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம சபையில அப்படி யாரும் இல்லை, நல்ல சொல்றேன், அந்த மாதிரி இருக்கிறாருங்க சரிங்களா? ஸோ இது கேர்லெஸ்ஸான வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. யாரும் கேட்கலன்ட்டு, தேவன் எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்ட்டு பேசக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. தேவன் பார்த்துன்னுக்கிறாரு இல்லைங்களா நம்ம பேசுறது என்னன்ட்டு. ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒண்ணுமே சம்பாதிக்க போறது இல்லை இந்த லைஃப்ல. தேவனுக்கு பிரியமா இருக்குதா, அவருக்கு கனத்தை சேருதா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இல்லைங்களா? கிரம்பிள் பண்றது, இப்போ இஸ்ரேல் ஜனம் பண்ணாங்க இல்லைங்களா, முறுமுறுப்பு. எது எடுத்தாலுமே அதுல ஒரு கம்ப்ளைண்ட், இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, இது சரியில்லை அப்படின்ட்டு இல்லைங்களா? அது எங்க சொல்லணுமோ அங்கே இல்லைங்க இல்லைங்களா? சோ நம்ம வந்து தேவனோட கிருபையை நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட் ரொம்ப பெருசுங்க. எத்தனையோ பேருக்கு ஒருவேளை சாப்பாடு இன்னைக்கு இல்லை, ஆனா நமக்கு வந்து சின்ன ஒரு காரமோ ஒரு புளிப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்தாலே அதை ஏத்துக்கொள்ள முடியறது இல்லைங்க. அதை சொல்லிட்டே இருக்காங்க ரிப்பீட்டேட்டிவா. விட்டு கொடுத்து போற அந்த மனத்தன்மை, அந்த மனப்பான்மை இல்லை இல்லைங்களா? ஸோ நெகட்டிவா மற்றவங்களை பத்தி பேசுறது, இதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ற இன்னொரு மிஸ்டேக்குங்க இல்லைங்களா? நம்மளோட லைஃபை நம்ம பார்த்துன்னு போனாலே போதும், நம்ம தேவனுக்கு பிரியமா நடந்துக்கலாங்க. மற்றவங்களோட லைஃபை வந்து அவங்க வந்து கணக்கு கொடுத்துப்பாங்க. மற்றவங்க மேல மிஸ்டேக் இருந்தா நம்ம அவங்கள கூட செப்பரேட்டா பேசலாம். பிரதர் இந்த மாதிரி இருக்குது, நீங்க மாத்திக்கினா நல்லா இருக்கும்ட்டு இல்லைங்களா? அதை விட்டுட்டு 10 பேர்கிட்ட போயிட்டு நெகட்டிவா அவரை பத்தி பேசினதான் நம்மளுக்கு எந்த லாபமும் அதனால வரப்போறதுல இல்லைங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு மட்டும் தான் வரும். தேவனுடைய பேரை கேர்லெஸ்ஸா யூஸ் பண்றது அதுவும் இருக்குதுங்க. எடுத்ததுக்கெல்லாம் தேவனுடைய பேருங்க. இவங்க மிஸ்டேக் பண்ணிட்டு தேவன் தான் பண்ணாரு, இவங்க ஒரு மிஸ்டேக்ல தவறான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க லைஃப்ல, தேவனுடைய கிருபையில அது வந்துச்சுன்னு பார்த்தாக்கா தப்பான விஷயத்துல வந்திருக்கோங்க. அது அல்டிமேட்டா பார்க்கும்போது பொய் பேசி நம்ம ஒரு விஷயத்த சம்பாதிக்கணும்னா அது தேவன் அலோவ் பண்ணுவாருங்களா? இல்லைங்களா? யாருமே வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்கக்கா, உண்மையா 100% பொய் சொல்லாம ஊழலே பண்ணாம சம்பாதிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ரேருங்க. அது தேவனோட கிருபையினாலதான் நான் இது சம்பாதிச்சேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? தேவன் அலோவ் பண்ணுவாருங்களா அதெல்லாம்? அந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ்லெஸ்ஸா தேவனுடைய வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே வந்து நீதியா வந்துருந்துச்சுன்னா அந்த பொண்ணை சொல்லலாம் அந்த வார்த்தையை இல்லைங்களா?
ஸோ இதனாக்கா ப்ரேயர் மேல டிபெண்ட் இல்லாம நம்ம இருந்தோம்னா அதுவும் தப்பு தாங்க இல்லைங்களா? ஸோ எப்பவுமே ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி இது தேவனோட நாமத்துக்கு மகிமை கொண்டு வருமா? யோபாவ மனைவி சொல்றாங்க இல்லைங்களா, என்ன தேவன் தேவனுங்கிற, இவ்வளவு ஆயிட்ட பேர் கூட என்ன தேவனு, அவரை சாப விட்டு நீயும் செத்துடுன்றாங்க இல்லைங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாருங்க, தேவன்கிட்ட நன்மையை பெற்ற நாம இதை பெறக்கூடாதா? நான் வந்து நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு என்னங்க ஸ்தோத்திரம்ன்றாரு. இந்த மாதிரி கேரக்டர் இருக்கணும். இதான் வந்து பாசிட்டிவான வார்த்தை வாயிலிருந்து வர வேண்டியது. அவரோட இதை கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த இதை காத்துக்கொண்டாரு. ஸோ பேசுற வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமை கேட்ட எல்லாருக்குமே நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றைக்குமே